சில பேர் எல்லாம் பார்க்கும் பொழுது எங்கேயோ மேல இருந்து குதிச்ச மாதிரியே இருப்பாங்க. அவங்க வராங்க அப்படின்னு சொன்னாங்க, வராங்க 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 அப்படின்னு சொல்லிட்டே வருவாங்க. அப்புறம் கதவு தரங்க தரங்க அப்படின்லாம் வந்து வருவாங்க. ஆனால் ஒரு கவிஞருடைய வீட்டுக்கு போகும் பொழுது அவருக்கும் எழுத்துக்குமான இடைவெளியே கிடையாது அப்படின்னு வாழக்கூடியவர் தான் கவிஞர் முத்துலிங்கம் ஐயா அவர்கள். அவங்கள பத்தியும் நம்முடைய புலமை பித்தன் அவர்களை பற்றியும் ஒரு ஆவணப்படம் எடுப்பதற்கான ஒரு முயற்சியில இருக்கும் பொழுது கவிஞர் முத்துலிங்கம் ஐயா அவர்களினுடைய வீட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. போனதுக்கு அப்புறமா அங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஆசுவாசமா இருக்கும் இல்லையா, இந்த மயக்கம் அப்படின்ற மாதிரி. அதனால முகம் கழுவிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த முகம் கழுவிட்டு வெளில வரும்பொழுது துண்ட கையில எடுத்து ஒரு கவிஞர் கொடுப்பாரா, ஒரு மேனாள் அரசவை கவிஞர் அப்படி ஒரு நிலையில வந்து இருப்பாரா அப்படின்னு கேட்டா வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பில்ல ராஜா அப்படின்ற மாதிரிதான். ஆனால் அவர் அந்த துண்டை எடுத்து கொடுத்து நீங்க தொடச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னது இந்த இளைய தலைமுறைக்கு அவர் காட்டிய வழியாகத்தான் நான் பாக்குறேன்.